Hello cuties, good morning. Today we are going to the class 6th standard English term 2 unit 2 prose trip to Ooty. குட்டீஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த ட்ரிப் டு ஊட்டியில் வந்து லெசன் பார்த்தாச்சு. ஸோ இந்த லெசன் நமக்கு 3 பார்ட்ஸ், அதாவது செக்ஷன் 3 வரைக்கும் இருக்கும். செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்குது, தென் செக்ஷன் 3யும் இருக்குது. இந்த 3 செக்ஷனுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் இருக்க புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கிறது சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். கொஷின் நம்பர் 1, Merlin was thrilled when the school arranged a trip because dash. இதனால் வந்து அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். என்ன ரீசன்? ஆப்ஷன் ஏ, கீதா மேடம் அரேஞ்ச்டு ட்ரிப். கீதா மேம் வந்துட்டு அந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணாங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, she had heard about the beautiful journey by the toy train. அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள், அந்த டாய் ட்ரெயினில் போகிறது, அந்த ட்ரிப்புக்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 3 பாருங்கள். சி வாண்டட் டு விசிட் ஊட்டி. அவளே வந்துட்டு விசிட் பண்ணணும்னு நினச்சாலா அந்த பிளேஸுக்கு போயிட்டு? நோ. ஆப்ஷன் டி, சி லவ் டு கோ வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டாளா? நோ. த ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி, she had heard about the beautiful journey by the toy train. அந்த ட்ரெயினில் போகிறது ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தால் வந்துட்டு மெர்லின். கொஷின் நம்பர் 2 பாருங்கள். த டீச்சர் ஆஸ்க் த சில்ட்ரன் டு டேக் தேர் சீட் பிகாஸ். எதனால் டீச்சர் வந்துட்டு அங்கே இருக்க சில்ட்ரன் கிட்ட சொன்னாங்க எல்லாம் அவங்கவுங்க பிளேஸில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு? என்ன ரீசன்? த சில்ட்ரன் ஹேட் டு டேக் தேர் பிரேக்ஃபாஸ்ட். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு டீச்சர் வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க சீட்டுக்கு போக சொன்னாங்களா? செகண்ட் ஆப்ஷன், ஷி வாண்டட் டு செக் வெதர் ஆல் த சில்ட்ரன் வேர் ப்ரெசன்ட். ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்திருக்காங்களா, எல்லா குழந்தைங்களுமே இங்கே இருக்காங்களா, அந்த காரணத்துக்காக டீச்சர் போய் அவங்கவுங்க சீட்டில் அரேஞ்ச் ஆகுன்னு சொன்னாங்களா? தேர்ட் ஒன் சி பாருங்கள். த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு மூவ். ஸோ ட்ரெயின் வந்து மூவ் ஆக போகுது, ஸோ அதனால் அவங்கவுங்க பிளேஸில் போய் அரேஞ்ச் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க மிஸ்ஸு. ஆப்ஷன் டி பாருங்கள். த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு ஸ்டாப். அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆக போகுது, ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கவுங்க பிளேஸுக்கு போய் உட்கார்ந்துருங்க, அந்த ரீசனுக்காக சொன்னாங்களா? ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டான ஆப்ஷன். த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு மூவ். ட்ரெயின் வந்து மூவ் ஆக போகுது, ஸோ சில்ட்ரன்ஸ் நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காருங்க அப்படின்னு கிளாஸ் மிஸ் சொன்னாங்க. கிளாஸ் மிஸ் நேம் கீதா மேடம். கீதா மேடம் could not stop the children running out of the train because they dash. எதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க, என்ன ரீசனுக்காக கீதா மேடம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணாங்க வந்துட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? என்ன நடந்துச்சு? ஸோ பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, வாண்டட் டு ரிலாக்ஸ் தெம்செல்ஃப். ஸோ அதனால தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கோசரம் அவங்க வந்துட்டு இது பண்ணாங்களா, ஸ்டாப் பண்ணலையா? ஆப்ஷன் பி, வாண்டட் டு சி வாட் ஹேட் ஹேப்பன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இது பண்ணாங்களா? ஆப்ஷன் சி, வேர் கெட்டிங் போர்ட் சிட்டிங் இன்சைட் த ட்ரெயின். யாரெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க, அதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணாங்களா? இல்லை. ஆப்ஷன் டி, வாண்டட் டு என்ஜாய் தி பியூட்டி ஆஃப் நேச்சர். பியூட்டி வந்து பார்க்கணும், அந்த நேச்சரை பார்க்கணுங்கோசரம் வந்துட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். வாண்டட் டு சி வாட் ஹேப்பன் டு, அதுக்காக மட்டும்தான் அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க. ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆன உடனே போயிட்டு இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 பாருங்கள். த பீப்புள் வேர் மேக்கிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் பிகாஸ் டேஷ். எதனால் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சவுண்ட் விட்டாங்க, என்ன காரணம்? they wanted to move the baby elephant out of the truck. அந்த பேபி எலிஃபண்ட் இருக்குது இல்லையா, அந்த ட்ரக் மேலே நடந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை பார்த்து தான் அங்கே இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப சவுண்டு விட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த முத்துங்கிற வாய் வந்துட்டு எல்லாமே வெளியே வந்து இது பண்ணாங்க இல்லைங்களா, பார்த்தாங்க இல்லைங்களா, அதுதான். ஆப்ஷன் டி, they were afraid. அவங்க எல்லாம் பயந்துக்கிட்டாங்களா? இல்லை. ஆப்ஷன் சி, they were confused. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆப்ஷன் டி, someone stopped the train. யாரோ ஒருத்தர் ஸ்டாப் பண்ணாங்களா? கிடையாது. அந்த ட்ராக்கில் ஒரு பேபி எலிஃபண்ட் போச்சு, ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் ஒரு விதமாக சவுண்ட் விட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள். we do
we do not really see the landscape from the normal train because அதாவது நார்மல் டைமில் நம்ம போனால் என்னென்ன பார்க்க முடியுமா, நம்மளால் ஒரு நார்மலாக இப்போ இங்கேருந்து நம்ம வந்துட்டு சேலத்துலேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ட்ரெயின் எப்படி போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அங்கே இருக்கிற நம்ம எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நம்ம பார்க்க முடியாது, ஸ்பீடாக நம்மளையே ட்ரெயின் மாதிரி வேகமாக கடந்து போயிடும். பட் ஆனால் த ட்ரெயின் ட்ராவல்ஸ் அலாங் த சிட்டி. ஸோ சிட்டி வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் நெவர் பாசஸ் த்ரூ சச் பிளேசஸ். ஒவ்வொரு பிளேஸையும் நம்ம வந்து நிறுத்தி காமிக்க மாட்டாங்க. த்ரூ எக்ஸ்பிரஸ் லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ஆர் க்ளோஸ்டு. விண்டோஸில் இதில் வந்துட்டு விண்டோஸ் டைப்பும் வந்து க்ளோஸில் கூட வரும். த ட்ரெயின் ட்ராவல்ஸ் டூ ஃபாஸ்ட். என்ன ரீசன்னா ஸோ நம்ம சிட்டி ட்ரெயின் எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். ட்ரெயின் ட்ராவல்ஸ் டூ ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி ரீகால் மெர்லின்ஸ் மெமரிஸ் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி மேப். ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி மேப் ஸ்டைலில் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஈஸியான இது தான் நம்ம பார்க்கலாம். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க புக்கில், மெர்லின்ஸ் கிளாஸ் டீச்சர் அரேஞ்ச்ட ட்ரிப் டு ஊட்டிங்கிற பிளேஸ்க்கு மெர்லினோட கிளாஸ் டீச்சர் தான் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் அப்படின்னா நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா, மெர்லின் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் வென் ஷீ ஸ்டாப்ட் இன்டு த டாய் ட்ரெயின். ஸோ ஸ்டெப்டு இன்டு த டாய் ட்ரெயின். அந்த ட்ரெயினில் போகணும்னு அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா, ரொம்ப ஆர்வமாக இருந்தா. யார்? மெர்லின். ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம அங்கே எழுதலாம் பாக்ஸில். நீங்கள் புக் பேக் எக்ஸசைஸில் கொடுத்துருக்குறவங்க கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் அதை பார்த்து காப்பி பண்ணிடுங்க புக்கில். ஆப்ஷன் அடுத்து பாருங்கள், தேர்டு ஒன் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ட்ரெயின் மூவ் ஆச்சு. they saw monkeys racing along the tracks. ஸோ அங்கே இருக்கிற ட்ரெயின் வந்து மூவ் ஆச்சு. மூவ் ஆன பிறகு என்னாச்சு, கொஞ்ச நேரத்துலையே நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த மங்கீஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, சில மங்கி வந்து குரூப்பாக உட்காந்துருந்துச்சு. சம் மங்கி வந்துட்டு அந்த ஹேங்கிங், அதாவது கிளிஞ்சிங் பண்ணிகிட்டு இருந்து. கிளிஞ்சிங் அப்படின்னா அந்த தொங்க விட்டுட்டு இருந்துச்சு இல்லையா, மதர் மங்கி வந்துட்டு அந்த குட்டியோட பேபியை வந்து சுமந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் மங்கி ஸ்நாச்ட் பனானா ஃப்ரம் ஏ கேல். ஸோ ஒரு மங்கி என்ன பண்ணிச்சு வந்துட்டு ஒரு கேல்கிட்ட இருந்து பிடுங்கிடுச்சு. அந்த கேர்ள் வந்து நல்லா சாஞ்சிட்டு சீட்டில் உட்காந்துருந்தாங்க. அந்த டைமுன்னு பார்த்து ஒரு மங்கி வந்துட்டு அந்த ட்ரெயின் ஸ்லோவாக பண்ண ரீசன்னால் அந்த மங்கி வந்துட்டு அந்த கேர்ள்கிட்ட இருக்கிற பனானாவை பிடுங்கிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ லெட் அவுட் அ ஸ்க்ரீம் அண்ட் மூட் பேக். ஸோ அந்த கேர்ள் என்ன பண்ணிட்டா, உடனே அந்த பிடுங்கிட்டு போன உடனே அவள் ரொம்ப பயந்து போய் அந்த சீட்டை விட்டு நெகந்து உட்காந்துக்கிட்டா, தள்ளி உட்காந்துக்கிட்டா. நெக்ஸ்ட்டு the train stopped suddenly because there was a baby elephant on the track. ஸோ அப்படியே போயிட்டு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு அந்த ட்ரெயின் கொஞ்ச நேரம் என்ன ஆகிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எதனால் ஸ்டாப் ஆச்சு, ஏன்னா அந்த ட்ரெயின் ட்ராக்கில் வந்துட்டு ஒரு எலிஃபண்ட் வந்து எலிஃபண்ட்டும் பேபி எலிஃபண்ட்டும் ட்ராக்கில் ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இட் வாஸ் அ மெமரபிள் ட்ரிப் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு மெமரபிளான ட்ரிப்பு. முத்து, ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆக்ட் வைஸ்லி கெட்டிங் about the baby elephant of the track. ஸோ அந்த என்ன பண்ணால் அந்த முத்து வந்துட்டு ஃபைனலாக எல்லாருமே அந்த ட்ரெயினோட டிரைவர் கொண்டு போய் கொடுத்தாரு பனானாவை. பட் ஆனால் அந்த பனானா வந்துட்டு சாப்பிடல. ஃபைனலாக முத்து போய் கொடுத்த உடனே அந்த பனானாவை யார் ஈட் பண்ணிடுச்சு, அந்த பேபி எலிஃபண்ட் வாங்கி ஈட் பண்ணிக்கிட்டு ட்ரெயின் ட்ராக்கை விட்டு ஓரமாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆல் வேர் எக்ஸைட்டட் அபவுட் த ஊட்டி ட்ரிப். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க அந்த ஊட்டி ட்ரிப்னால. ஸோ இது ஓவர். நெக்ஸ்ட் சி பாருங்கள், நரேட் த ஸ்டோரி பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி மேப். ஸோ இதேமாதிரியே நீங்களும் இன்னொரு ஸ்டோரி மேப் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தது ஸ்டோரி மேப் தான். ஸோ சிலையும் வந்து நம்ம இன்னொரு ஸ்டோரி மேப் வந்து நம்ம ஓனாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு டி, ரைட் த ஸ்டோரி இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். அதாவது இந்த ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி எழுத தெரியுமோ உங்கள் ஓன் ஸ்டைலில் நீங்கள் எழுதி பழகுங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெக்காபுலரி, கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் தயர் மீனிங். ஸோ வந்துட்டு இங்கே ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் அதோடைய மீனிங்கை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்டு என்ன அப்படின்னா பார்த்தா ஐ கேச்சிங் அப்படின்னா ரொம்ப ஒரு உன்னிப்பாக இது பண்ணுறது, பார்க்குறதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டுக்கான ஆன்சர் ஸ்பெக்டாகுலர், SPECTACULAR, ஸ்பெக்டாகுலர் தான் ஆன்சர். நான் உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க உங்கள் புக்கில்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, த்ரில்டுனாவே உங்களுக்கு தெரியும் எக்ஸைட்டட், ரொம்ப ஆர்வமாக. ஸோ எக்ஸைட்டட், EXCITED, எக்ஸைட்டட். தேர்டு ஒன் பாருங்கள், டேஸ்டினாவே உங்களுக்கு தெரியும். இன்னொரு மீனிங் என்னென்னா டெலிஷியஸ். ஸோ DELICIOUS, டெலிஷியஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஷவுட்னா கத்துறது. ஸோ ஷவுட்டோட இது என்னது, ஸ்க்ரீம், SECREAM, ஸ்க்ரீம், பயந்து போயிருக்கிறது. நெக்ஸ்ட்டு அஃப்ரைட்னாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரைட்டன்னா ரொம்ப இதாக கோவமா ஒரு இதாக ஆங்க்ரி மாதிரி. ஃப்ரைட்டன், FRIGHTENED, ஃப்ரைட்டன். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸ்பெக்டாகுலர், எக்ஸைட்டட், டெலிஷியஸ், ஸ்க்ரீம், ஃபைனல் ஒன் ஃப்ரைட்டன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், a syllable is a unit of a sound in a word. Each unit consists of a vowel sound. Example, the word water has 2 syllables, wa and ter. A syllable is a unit of sound in a word. அதாவது வந்து syllable நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க. சிலபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வந்துட்டு என்னது, ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வேர்டை வந்து சிலபிஃபை பண்ணணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே 4th 5thலேருந்தே மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க இந்த ஆப்ஷனை. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வவல் சவுண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், AEIOU, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த AEIOU அந்த வேர்டை மட்டும் நம்ம வந்து வேர்டாக வவல் சவுண்டை எடுத்துக்கக்கூடாது, அதோடைய சவுண்டை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேர்டை எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, வாட்டர். ஸோ அங்கே AEIOU அந்த ப்ரொனன்சியேஷனை பண்ணி பார்த்து நம்ம வேர்டை வந்துட்டு என்னையுமே சிலபிஃபை பண்ணணும். Now try splitting each of these words into syllables. ஸோ இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேர்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி சிலபிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வண்டர்ஃபுல். ஸோ 3 syllable. இந்த வேர்டு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 3 syllable குறிக்குது. நெக்ஸ்ட்டு பிஹைண்ட் 2 syllable. நெக்ஸ்ட்டு பனானாஸ் 3 syllable. நெக்ஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட், EXCITEMENT. ஸோ இது 3 syllable குறிக்கும். ஸ்நாட்ச்ங்கிற வேர்டு நம்ம என்ன பிடிக்க முடியாது, ஸோ அது 1 syllable. நெக்ஸ்ட்டு விண்டோஸ். ஸோ இது வந்து 2 syllable. தட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மீனிங், அப்படியே ரொம்ப ஒரு தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அதை தட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேர்டை நம்ம பிடிக்க முடியாது. எவ்ரி ஒன் 3 syllable. ஸோ இந்த மாதிரி படித்து பார்த்து நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணி பார்த்து தான் அந்த வேர்டை சிலபிஃபை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு லிசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லிசனிங் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து புக்கோட பேக் சைடு வந்து அதில் யூனிட் 1லேயும் நம்ம ப்ரோஸில் பார்த்தோம், அதேமாதிரி யூனிட் 2லேயும் இருக்குது. இது வந்துட்டு பின்னாடி நமக்கு ஒரு புக் பேக்கில் ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப் படித்து பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிசன் டு யுவர் டீச்சர் ரீடிங் த பேசேஜ் ஆன் உதகமண்டலம், த குவீன் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ், டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸோ நம்ம பின்னாடி இருக்கிற அந்த இதை படித்து பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், உதகமண்டலம் இஸ் லொக்கேட்டட் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஜோன் அட் ஆல்டிடியூட் ஆஃப் டாஸ். ஸோ உதகமண்டலம் எப்போ வந்துட்டு இது பண்ணாங்க, பிரிக்கப்பட்டது, வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா 2045, செகண்ட் ஒன் 2240, ஆப்ஷன் சி 2234, தென் ஃபைனலாக 2040 மீட்டர். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்காங்க, அந்த சதுரடி கணக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 2240. நீங்கள் இந்த பேராகிராஃப் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சென்சுரிஸ் எகோ உதகமண்டலம் வாஸ் கால் டேஸ். ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு உதகமண்டலத்தை என்னத்தை வச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஊட்டி, ஆப்ஷன் சி ஒட்டக்கமண்ட், ஆப்ஷன் சி ஒத்தைக்கல் மண்டு, டி முண்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இதை வந்துட்டு ஒத்தைக்கல் மண்டபம் அப்படின்னு சொன்னது தான் வந்துட்டு இப்போ நம்ம ப்ரொனன்சியேஷனில் வந்துட்டு உதகமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம், உதகை அப்படின்ட்டு. கொஷின் நம்பர் 3 பாருங்கள், த மேக்ஸிமம் சம்மர் டெம்பரேச்சர் ஆஃப் உதகமண்டலம் இஸ். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா
ஆப்ஷன் சியில் பாருங்கள், இது 25 அப்படின்னு வரும். 25 டிகிரி செல்சியஸ். அந்த பேராகிராஃப் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சம்மரில் ஒரு சீசன் இருக்கும், வின்டரில் ஒரு சீசன், ஒரு மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த மேக்ஸிமம் சம்மர் டெம்பரேச்சர் உதகமண்டலம் சம்மரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 டிகிரி செல்சியஸ், 21 டிகிரி செல்சியஸ், சி 25 டிகிரி செல்சியஸ், டி 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 25 வந்து 2 வந்து நீங்கள் முன்னாடி பிஃபோரும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 25 டிகிரி செல்சியஸ். 4th ஒன் பாருங்கள், உதகமண்டலம் வாஸ் இன்ஹிபிட்டட் பை ட்ரிபிள்ஸ் கால் டேஸ். ஸோ உதகமண்டலத்தில் அதிகமாக பார்த்தா நாடோடி மக்கள், அந்த சைடு வந்து பழங்குடி மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ அது எந்த வகையான மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வசிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தோடா, ஆப்ஷன் பி இருளா, ஆப்ஷன் சி முண்டு, ஆப்ஷன் டி பிரிட்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், தோடா பீப்புள். பழங்குடியின மக்களை தான் நம்ம தோடா பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழை நீங்கள் படிச்சிருப்பீங்க, தோடா இன பழங்குடி மக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க லெசனில். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 5th ஒன், ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் த டேஷ் டூரிங் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வின்டருக்கு ஒரு மாதிரியும் சம்மருக்கு ஒரு மாதிரியும் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சென்ட்ரல் காமனாக தான் ஒரு பிளேஸ் இருக்கும், சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பிரிட்டிஷ் ரூலில் அப்படி கிடையாது. அதாவது வின்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊட்டியில் தான் கேபிட்டலாக இருக்கும், வந்துட்டு சம்மரில் வந்துட்டு மദ്രാஸ் பட்டணம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊட்டி வாஸ் சம்மர் கேபிட்டல். சம்மரில் வந்துட்டு எந்த பிளேஸில் கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் காலத்தில் ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ், ஆப்ஷன் பி தோடாஸ், ஆப்ஷன் சி டூரிஸ்ட், ஆப்ஷன் டி மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ ஆப்ஷன் டி மெட்ராஸ் பிரசிடென்சி இங்கே தான் வந்துட்டு அந்த ஹெட் ஆஃபீஸ் இருந்துச்சு, அந்த ரூல் பண்ணின பிளேஸ் இருந்துச்சு. எக்ஸஸ் ஸ்பீக்கிங். ட்ராவலிங் கேன் பி ஹெல்ப் பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். டிஸ்கஸ் இன் அ குரூப் அண்ட் டாக் அபவுட் த பிளேசஸ் யூ ஹாவ் விசிட்டட் ரீசன்ட்லி. ஸோ உங்களுடைய ட்ராவல் பற்றி, உங்களுக்கு நீங்கள் ரீசெண்டாக ட்ராவல் பண்ண பிளேஸை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு உங்கள் கிளாஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க வந்துட்டு. தட்ஸ் ஆல். So next, look at the picture of a village festival carefully. Talk about the activities that are going by the using the hints given the box. அதாவது வந்து இதில் வந்து ஒரு வில்லேஜ் ஃபெஸ்டிவல் நடக்குது. இதில் வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து எழுதணும். ஜஸ்ட் அவங்க ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அபவுட் த பிளேசஸ் அண்ட் டெம்பிள். இங்கே என்ன பிளேஸ் இருக்குது, இது என்ன டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜினில் எழுதணும். வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது. வாட் டு சில்ட்ரன் அண்ட் த அடல்ட்ஸ் டூ, அங்கே இருக்கிற சின்னவங்களும் பெரியவங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. கைண்ட்ஸ் ஆஃப் ஷாப்ஸ், பர்ஃபார்மன்ஸ், அங்கே என்னென்ன ஷாப்லாம் இருக்குது. தென் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ், அங்கே என்ன ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஓன் ஸ்டைலில் நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி ரைட் பண்ணுங்கள் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு பிக்டோகிராமர். நமக்கு இது கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் டென்ஸ் அப்படின்னாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டென்ஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ டென்ஸில் 3 கைண்ட்ஸ் ஆஃப் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், நடந்து முடிந்த காலம், அந்த மாதிரி 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஒரு ஆக்ஷன் வேர்ட், அதாவது நம்ம ஒரு செயலை முடிஞ்சது தான் அங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயர்ன். ஸோ மேக்னெட்னால் உங்களுக்கு என்ன தெரியும், மேக்னெட்னா என்னது, காந்தம். ஸோ அட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு வேர்பு, சரிங்களா. அயன்னா மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயர்ன். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். ஸோ இங்கே வந்து 3 ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அதனால தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹீ ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம். ஸோ ஒரு மேன் பாருங்கள், ஓப்பன் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம். இது ஒரு ஆக்ஷன் வேர்டு, செஞ்சு முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. ஸோ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அடைய டைம் 5:15 ஈவினிங் PM. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிட் அட் ஆல் டைம்ஸ். அதாவது வந்துட்டு ஃபேக்ட்ஸ், அதாவது எல்லா டைமே வந்துட்டு அந்த காரியம் முடிஞ்சிரும், அந்த கரெக்டாக அந்த இது முடிஞ்சிரும். மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயர்ன். ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து எப்பயுமே என்ன பண்ணும், முடிஞ்சக்கதான் இருக்கும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ எப்பயுமே சூரியன் வந்து நமக்கு கிழக்கு புறமாக தான்
உதிக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். பர்மனன்ட் சுச்சுவேஷன். ஸோ வந்துட்டு இது ஒரு ரெண்டாவதுன்னா பர்மனன்ட் சுச்சுவேஷன், மாறாத ஒன்று, எப்பயுமே மாறாது. ஐ லிவ் இன் சென்னை, ரகு லிவ் இன் சென்னை, ஸோ ரகு லிவ் இன் ஹைட்ராபாத். ஸோ அந்த பிளேஸ் அதாவது மாற்ற முடியாத ஒன்று, பர்மனன்ட் சுச்சுவேஷன் அதான் சொல்லியிருக்காங்க. சி பாருங்கள், எக்ஸ்ப்ரெஸிங் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ். ஸோ அதுவும் இல்லாத வந்துட்டு என்னென்ன அப்போதைக்கு நடக்குது, என்ன ஆக்ஷன் நடக்குது. ஹீ ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு த டீச்சர் கெட்ஸ் ரெடி டு கோ டு ஸ்கூல். ஸோ அந்த டீச்சர் வந்துட்டு எப்பயுமே ரெடியாகி ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து முடிவடையாத ஒன்று. ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அதாவது பழக்க வழக்கமான ஒன்று நமக்கு. அன்றாட டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அதான் சொல்லியிருக்காங்க. ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 AM. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம என்ன சொல்லலாம், எவ்ரி மார்னிங் ஐ ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் காஃபி. நம்ம எல்லா காலையிலுமே நம்ம எந்திரிச்சோடனே காஃபி கொடுப்போம் இல்லையா, அது ஒரு எவ்ரி ஹேபிச்சுவல் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ், அதாவது நமக்கு ஃப்யூச்சருக்காக தேவைப்படுற ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் as soon as அன்பு அரைவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் வீக். ஸோ இதெல்லாமே ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ், அதாவது நம்ம ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் வரதை கணிக்கக்கூடியது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ். ஸோ இது பாருங்கள், யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. என்னை எப்போ பார்த்தாலும் நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா. மை grandfather இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். ஸோ இது பாருங்கள், இது ரெண்டுமே வந்துட்டு கரண்ட்டில் நடக்கிற சுச்சுவேஷன். அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன்ஸ், அதாவது நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆக்ஷனு தான், முடிவடையாத ஆக்ஷன்ஸ். மை grandfather இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ் அப்படின்னாவே இப்போ நடந்துகிட்ருக்குது. தட் இஸ் கோயிங் அந்த ப்ரோக்ராம் கோயிங் ஆன். அனாயிங் ஹேபிட்ஸ், யூ ஆர் தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணுறது. யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு டிஃபினைட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் வித் டைம் வேர்டு. ஸோ அது மட்டும் இல்லாத ஒரு பிளானை பற்றியோ இல்லை ஒரு டைமை பற்றியோ. த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. த சீஃப் மினிஸ்டர் விசிட்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸையும் வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸையோ ஒரு டைமையோ சொல்லி மென்ஷன் பண்ணாலும் ப்ரெசன்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸில் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் ரூல் ஆஃப் த டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், read the sentence given below. Does the action happen every day or is it happening at this moment? ஸோ ஒவ்வொரு ஹேப்பனிங்குமே வந்து நம்ம நடக்கக்கூடிய ஒரு டே டு டே லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான். ஸோ அன்றாட லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், டென்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நம்ம இன்றைக்கி, நாளைக்கு, நேற்று அப்படிங்கிற விஷயத்த நம்ம கன்வே பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் சென்டென்ஸ் பாருங்கள், தீபா வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் எவ்ரி மார்னிங். ஸோ இந்த ஹேபிட் வந்து நம்ம எவ்ரிடே நடக்கும், ஹேப்பன்ஸ் எவ்ரிடே. ஸோ இதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம செடிக்கு தண்ணி வர்றது வந்து டெய்லி ஆக்டிவிட்டி நம்ம வீட்டில் செய்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 sides. ஸோ இது மாற்ற முடியாத ஒரு அன்இமேஜபிள் ஒன்று. ஸோ ஹேப்பன்ஸ் எவ்ரிடே. இது நம்ம ட்ரையாங்கிளை வந்துட்டு நம்ம 4 சைடாக மாற்ற முடியுமா, 3 சைடாக இருக்கிறத முடியாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. சன்யா இஸ் ரைட்டிங் எ லெட்டர் அட் திஸ் மொமெண்ட். ஸோ ரைட்டிங் எ லெட்டர், ரைட்டிங் அப்படின்னாவே அது ஒரு ப்ராசஸ். ஸோ அட் திஸ் மொமெண்ட் இப்போ நடக்கிற ஒரு இஸ் ஹேப்பனிங் அட் திஸ் மொமெண்ட். ஸோ இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். ஸோ பிளேயிங்னு வந்துடுச்சு, அதனால் ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அட் திஸ் மூமெண்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு, அவன் விளையாண்டுட்ருக்கான் கார்டனில். ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் எவ்ரிடே ஆப்ஷன். நம்ம டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகிறோம், டெய்லியுமே நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணுறோம், டெய்லியுமே நம்ம ரைட் பண்ணுவோம், டெய்லியுமே சாப்பிடுவோம். ஸோ இந்த ஹேபிட் எல்லாமே நமக்கு வந்து ரெகுலராக நடக்கிற ஒன்று. ஸோ எவ்ரிடே ஆக்டிவிட்டி ஹேப்பன்ஸ் இன் எவ்ரிடே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், read the sentences given below and circle the verbs appropriately. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நமக்கு சில்ட்ரன் லைக் ஆர் லைக்ஸ் ஐஸ்கிரீம். ஸோ நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் அப்படின்னா ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது அங்கே. சில்ட்ரன்ஸ் அப்படின்னா தான் அங்கே லைக்ஸ் அப்படிங்கிற வரும். ஸோ சில்ட்ரன் அதாவது ஒரே ஒரு குழந்தைய மட்டும் பர்டிகுலராக சில்ட்ரன் அப்படின்னு குறிக்கிறதுனால அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில்ட்ரன் வரும்போது ஸோ ஆப்ஷன் வந்து என்ன போட்டுக்கணும், லைக். சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்ட் பாருங்கள், பேர்ட் ஈஸ் ஃப்ளையிங் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஸோ பேர்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொனன்சியேஷனில் சொல்லுவோம் பேர்ட் இஸ் ஃப்ளையிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் பேர்ட் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஸோ செகண்ட் ஆப்ஷன்.
Next see third one பாருங்க. The doctor is treating the patient. The patient is treating the patient. Fourth one, our school is commences at 9 in the morning. ஸோ நம்ம காலையில் ப்ரேயர் டைம் இருக்கு இல்லையா. ஸோ ஆப்ஷன் our school commences at 9 in the morning. Fifth one, the floor is sells flowers on the street. Sells, florist அந்த பூ விற்கிறவங்க வந்துட்டு எப்போ செல்ஸ் பண்ணுவாங்க, செல்ஸ் தான். இந்த செல் வேறு, அந்த செல்ஸ் வேறு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் இன் மீனிங். Next, Vimala and Srinath have met after a long time. Read the conversation given below and complete the dialogue. Role play the situation with your own words. Vimala and Srinath have long time, ரொம்ப நாளுக்கு பிறகு பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருமே. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் டைலாக் நடக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் now. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு Vimala, hello Srinath, I haven't seen you for a long time. Where are you rushing off? நான் உன்னை ரொம்ப காலத்துக்கு பிறகு பார்க்குறேன், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விமலா வந்து ஸ்ரீநாத்தை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்ரீநாத் பதில் சொல்கிறாங்க பாருங்கள். ஐம் ஹரிங் டு த ஹாஸ்பிட்டல். நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒய் ஆர் யூ கோயிங் டு ஹாஸ்பிட்டல், ஆர் யூ இல்? எதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற? உனக்கு எதாவது காய்ச்சலா? இல்லை அப்படின்னா காய்ச்சல். உனக்கு எதாவது ஃபீவரா அப்படின்னு சொல்லி கேட்குறான் விமலா. ஸ்ரீநாத் சொல்கிறான், நோ ஐம் கோயிங் டு see மை ஃப்ரெண்ட். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, நான் அவனை பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். விமலா, ஓ வாட் ஹேப்பன் டு ஹிம்? ஓ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமலா கேட்குறாங்க. ஸ்ரீநாத் பதில் சொல்கிறாங்க, he met with an accident but he is out of danger. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் டேஞ்சராக இருக்கான், அதனால் அவனை பார்க்க போகிறேங்கிறான் ஸ்ரீநாத். விமலா, ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸ்ரீநாத், எஸ் ஐ எம் ஃப்ரீ, நாளைக்கு நான் ஃப்ரீ தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். விமலா, யூ ஆர் ஹரி, மீட் டுமாரோ, டேக் கேர். சரி ஓகே, நாளைக்கு நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நம்ம மீட் பண்ணலாமா, டேக் கேர் பாய் அப்படின்னு அவள் விமலா சொல்கிறான். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத் சொல்லி அந்த டைலாக் இது கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும், முடிஞ்சது தான் ஒரு ஆக்டிவிட்டி. மெர்லின் வென்ட் டு த ஊட்டி லாஸ்ட் வீக். ஸோ மெர்லின் வந்துட்டு லாஸ்ட் வீக்கு அவள் போயிட்டு வந்தா ஊட்டிக்கு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் தேர் லிவ்டு இன் எ ஃபார்மர், ஹீ ஹேட் 4 sons. முன்பு ஒரு காலத்தில் ஒரு ஃபார்மர் இருந்தார், அவருக்கு வந்து 4 சன்னு. ஸோ இது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போகிற ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லுது. கம்ப்ளீட் த ஆக்ஷன். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னாவே என்னது, அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. மெர்லின் வென்ட் டு த ஊட்டி. ஸோ அது வந்து முடிச்ச ஒரு ஒன்று. ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட். ஷேக்ஸ்பியர் ஒரு ரைட்டர். ஸோ அவர் வந்து டெம்பஸ்ட்டை ப்ளே ரைட் பண்ணார். ஸோ இது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஆக்ஷன் இன் ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது she board the train and looked for the friends. ஸோ ஸ்டோரிஸுங்கும் போது நான் வந்து ட்ரெயினில் ஒரு நாள் போனேன், அப்போ என் ஃப்ரெண்டை பார்த்தேன். நான் ஒரு ஃபிலிமுக்கு போனேன், அங்கே என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்தேன். ஸோ ஸ்டோரிஸ், ஆக்ஷன் இன் ஸ்டோரிஸ். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து இதில் சொல்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு when I entered the room the telephone was ringing. நான் ரூம்குள்ளே என்ட்ரு ஆனேன், அப்போ வந்து டெலிஃபோன் ரிங் ஆச்சு. மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ் ஆல் டே. மாலதி எல்லா டைம்லேயுமே அந்த பிளான்ட்டுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருப்பாள். ஸோ பாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ் ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். when I entered the room the telephone was ringing. ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன், அந்த டைம் பஸ் போயிடுச்சு. நான் பஸ் ஸ்டாப்புக்கு போனேன், பஸ் போயிடுச்சு. அந்த மாதிரி சென்டென்ஸ் இங்கே மேக் பண்ணுறாங்க. பாஸ்ட் ஹேபிட்ஸ். பாஸ்ட்னால் ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம். அருண் வாஸ் ஈட்டிங் ஏ லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் தோஸ் டேஸ். ஸோ ரவி வந்துட்டு நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் ரொம்ப முன்பு ஒரு காலத்தில். அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எம்பசைஸ் ஆஃப் அ லென்த் ஆர் டூரேஷன். ஸோ ஒரு லென்த், அதாவது லென்த் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக செய்யக்கூடிய ஒரு இது, ஒரு டே பை டேவும் செய்யணும், கண்டினியூஸாகவும் செய்யணும். ஸோ நம்ம வந்து டெய்லி ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டி. மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ் ஆல் டே. ரீகாலிங் த பாஸ்ட், அதாவது நம்ம வந்து இது பண்ணுறது. ரீகால்னால் ஞாபகப்படுத்தி பார்க்குறது. இட் வாஸ் ரெய்னிங் த டே. அன்றைக்கி ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு. ஐ ரிமெம்பர் இட் வெல், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு
ரீகால் பண்ணி பார்க்குறது, முடிஞ்சு போன விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறதும் வந்துட்டு பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு சிந்துஜா இஸ் கெட்டிங் ரெடி டு ஸ்லீப். சிந்துஜா வந்து இப்போ ஸ்லீப் பண்ண போகிறாங்க. சி ஸ்டார்ட் ரைட்டிங் ஹர் டைரி. இப்போ வந்து ஒரு டைரி ரைட் பண்ணுறான். ஹெல்ப் ஹர் கம்ப்ளீட் இட் பை யூஸிங் த வேர்ப்ஸ் கிவன் இன் ப்ராக்கெட்ஸ். ஸோ அதுக்கான நமக்கு வந்து க்ளூ கொடுத்துட்டாங்க. இந்த வேர்டை வச்சு அவள் எப்படி டைரி கம்ப்ளீட் பண்ணான்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் now. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஐ காட் அப் 7 o'clock. நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஸோ நான் காலையில் இன்றைக்கி 7 மணிக்கு எந்திரிச்சேன். அந்த மாதிரி ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ஐ டேஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அங்கே என்ன வரும், 8. நான் வந்து சாப்பிட்டேன், 8னா சாப்பிட்டேன், ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ டேஷ் ஆஃபீஸ் பை கார். ஐ வெண்ட். நான் டெய்லியுமே ஆஃபீஸுக்கு காரில் போவேன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஐ டேஷ் டு ஒர்க். started to work. started, started. Fifth one, I dash lunch at dash. So I had ன்னு எழுதலாம், have. I have lunch at 2 p.m. 12 p.m. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், ஐ டேஷ் மை டாஸ்க் at 7 p.m. ஃபினிஷ். என்னுடைய ஒர்க் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன், ஐ டேஷ் அட் ஹோம் 8 p.m. ஐ ரீச்டு மை ஹோம் 8 p.m. ஸோ இந்த மாதிரி டைரி அக்கௌண்ட்டை அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரீட் த சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் கிவன் இன் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதை வந்து நமக்கு டென்ஸ் ஃபார்மில் கொடுக்கும், நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். இதுக்கான ஆன்சர் நாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், த டோர் பெல் ரேங் வைல் ஐ டேஷ் மை ஹோம் ஒர்க். டூ. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் வாஸ் டூயிங். I doorbell was wrong while I was doing my homework. Second one, we saw an elephant while we dashed on a trip to Ooty. ஸோ அங்கே கோ கொடுத்துருக்காங்க, வேர் கோயிங். ஸோ ஆன்சர் வேர் கோயிங் on a trip to Ooty. Third one, Mary fell asleep while she dashed a book. அவ வந்துட்டு தூங்கிட்டான். என்ன பண்ணா, வாஸ் ரீடிங். ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டான், ஸ்லீப் ஆகிட்டான். ஃபோர்த் ஒன், த டெலிவிஷன் வாஸ் பட் நோ படி டேஸ் வாட்ச் இட். யாருமே டிவியை பார்க்கல. வாஸ் வாட்சிங் இட். யாருமே பார்க்கல. பாஸ்கரன் ஹர்ட் ஹிஸ் ஹேண்ட் வைல் ஹி டேஸ் மேங்கோ. ஸோ அவங்க கையில் வந்துட்டு மேங்கோஸ் இருந்துச்சு. எப்படிப்பட்ட மேங்கோஸ், வாஸ் கட்டிங் மேங்கோஸ். கட் பண்ண மேங்கோஸ் இருந்துச்சு அவன் கையில். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஐ ஹாவ் சீன் எஸ்டர்டே. நான் உன்னை நேற்று பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத ஐ சா ஹிம் எஸ்டர்டே இப்படி தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இது வந்துட்டு. ஸோ யூஸ்ட் இன் பாஸ்ட் டைமில் சொல்லும்போது ஐ சா ஹிம் எஸ்டர்டே அப்படிங்கிற ப்ரொனன்சியேட் பண்ணணும். ஐ வில் கால் யூ வென் டின்னர் வில் பி ரெடி. ஸோ உனக்கு நான் கால் பண்ணேன், டின்னர் ரெடி ஆகிடுச்சின்னு. ஐ வில் கால் யூ வென் டின்னர் இஸ் ரெடி. ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வேர்பு வந்துட்டு மெயின் கிளாஸாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிறதுனால இது வந்துட்டு ஸோ இது வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சொல்லியிருக்காங்க வந்துட்டு. ஸோ டின்னர் இஸ் ரெடி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஐ எம் கெட்டிங் அப் எவ்ரி டே அட் 6 AM. நான் என்றைக்குமே வந்துட்டு ஐ கெட் அப் எவ்ரி டே அட் 6 AM இப்படி தான் சொல்லணும். ஏன்னா இது ஹேபிச்சுவல் ஆக்ஷன், நம்ம வந்துட்டு டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கெட்டப்பில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஐ எம் திங்கிங் இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் புக். ஐ திங்க் இட்ஸ் அட் இன்ட்ரெஸ்டிங் புக். ஸோ திங்க்குங்கிற அப்படிங்கிற வேர்டு வந்து நான் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஒப்பீனியங்கிறத டினோட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆக்ஷனோடு சொல்லும்போது ஐ திங்க் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ரீட் த இன்ஃபார்மல் லெட்டர். உங்களுக்கு தெரியும் இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் எழுதும்போது நம்ம சென்டர் அட்ரஸ் யூஸ் பண்ணணும், டேட் யூஸ் பண்ணணும், தென் என்ன சுச்சுவேஷன், நம்ம யாருக்கு எப்படி வேணாலும் எழுதலாம் வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. எப்படி வேணாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நம்ம எழுதலாம். எப்படி இருக்க, நம்மளுடைய லாங்குவேஜில் நம்ம இதை ரைட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் லெட்டர்ஸில். ஸோ அதே மாதிரியே நாவ் ரைட்டர் ரிப்ளை மங்கை. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அவங்க எழுதியிருக்காங்க வந்துட்டு ரோசி அப்படிங்கிற கேர்ளுக்கு எழுதியிருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு இப்போ எப்படி நம்ம அதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
மங்கைங்கிற கேர்ள் எழுதியிருக்கா அவள் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அதுக்கான இதை நம்ம வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டர் அட்ரஸ், ஃபஸ்ட்டு யார் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கு எழுதுறீங்க அவங்க அட்ரஸ், நெக்ஸ்ட்டு டேட்டு, நெக்ஸ்ட்டு சால்வேஷன் அப்படின்னா என்ன ரீசனுக்காக எழுதுறீங்க, நெக்ஸ்ட்டு என்ன அந்த பாடி லெட்டர், தென் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக எழுதுனேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக சிக்னேச்சர் நம்ம சைன் போடணும். நெக்ஸ்ட்டு creative writing. The Puja holidays are about to start. Prasanna and Deepak are friends. Both their families have planned to go on trip to Munnar. Develop a conversation on how they plan for their trip. ஸோ பூஜா ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது. பிரசன்ட் அண்ட் தீபக் வந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே வந்துட்டு அவங்க ஃபேமிலிஸோடு வந்துட்டு மூணாருக்கு போகிறாங்க ட்ரிப்பு. ஸோ அதை வந்து எப்படி வந்து ட்ரிப்புக்கு வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு, ஹவு மெனி டேஸ் ஃபார் த ட்ரிப், எத்தனை நாள் வந்துட்டு ட்ரிப்பு நம்ம போகணும் அப்படிங்கிற பிளான் பண்ணோம். வாட் மேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு யூஸ், எதில் போகணும், காரில் போகிறதா பஸ்ஸில் போகிறதா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விச் ரூட் டு டேக், எந்த வழியாக போனால் அந்த பிளேஸை ரீச் ஆக முடியும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு விச் ஹோட்டல் டு புக் ஃபார் த ஸ்டே, அதாவது நைட் டைமில் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா எந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கிறது. வாட் ஆர் த டூரிஸ்ட் ஸ்பாட் டு பி விசிட்டட், அங்கே என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது அதை போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இதெல்லாம் ட்ரிப்பில் போக முன்னாடி நம்ம பிளான் பண்ணணும். வாட் ஆர் த திங்ஸ் டு பேக் ஃபார் த ட்ரிப், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் ட்ரிப்புக்கு போகும்போது. ஸோ இதெல்லாம் நம்மளாம் ஓனாக ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓனாக ரைட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த லெசன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நவ் வி கேன் சி புக் பேக் எக்ஸசைஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபைனலாக இருக்கிறது வந்துட்டு போயம் இருக்குது யூனிட்டிவில், அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.